வணக்கம் எல்லாருக்கும். Bonjour à tous. Comment allez-vous? சரி, அப்போ நாங்கள் சென்ற இரு பாடங்கள்லேயும் கடிதம் எப்படி எழுதுறேன்னு சொல்லி பார்த்த நாங்கள். சரி, அப்போ நாங்கள் மீண்டும் இந்த முறை இலக்கணம் படிக்க போகிறோம். அதில் இலக்கணத்தில் நாங்கள் இந்த முறை பார்க்க இருப்பது லம்பாஃபே பார்க்க இருக்கிறோம். லம்பாஃபே என்றதை குறிக்குது. அதுக்கு முதல் நாங்கள் படித்த நாங்கள் பெசை கொம்பசை என்று சொல்லி படித்த நாங்கள். அப்போ பெசை கொம்பசை என்றது இறந்த காலம் என்றதை குறிக்குது. சரி, அப்போ அதே மாதிரி தான் இந்த லம்பாஃபே என்றதும் இறந்த கால வடிவம்தான். இது இறந்த கால தொடர் என்று சொல்லி சொல்லுவோம். சரியா, அல்லது தொடர் இறந்த காலம் என்றதை குறிக்குது. சரி, அப்போ இப்போ அங்கே பேரிலே இருக்குது லா பாஃபே என்று சொல்லி இருக்குது. பாஃபே என்று சொன்னால் பூரணம் என்றதை குறிக்குது. சரியா, அப்போ முன்னுக்கு இஎம் வருது. அப்போ ஒரு சொல்லுக்கு முன்னால் பொதுவாக இப்படி இஎம் என்று சொல்லி விரைக்க அதன் அர்த்தம் எதிர்மறையான கருத்தை குறிக்குது. பொசிபிள் அம்பொசிபிள் என்று சொல்லி சொல்லுவீங்கள். என்ன பொசிபிள் அம்பொசிபிள், பொசிபிள் என்று சொன்னால் சாத்தியமான, அம்பொசிபிள் சாத்தியமற்ற. அதே மாதிரி பார்ஃபே என்று சொன்னால் பூரணம், அம்பாஃபே என்று சொன்னால் பூரணம் அற்ற என்றதை குறிக்குது. சரியா, அப்போ இந்த லம்பாஃபே என்றது தொடர் இறப்பு அல்லது இறந்த கால தொடர் என்று சொல்லி சொல்லுவோம். அப்போ இந்த இறந்த காலத்தில் நாங்கள் இதை தொடர் இறப்பு என்று சொல்லி சொல்லுவோம், அல்லது இறந்த கால தொடர் என்று சொல்லி சொல்கிறோம். அப்போ பாருங்கோ, இந்த காலத்தை எப்படி பாவிப்பது, எந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் பாவிப்பது என்று சொல்லி பார்க்க போகிறோம். அதே நேரம் எப்படி கொஞ்சுகே செய்கிறது என்று சொல்லியும் பார்க்க இருக்கிறோம். சரியும், ரைட். அப்போ எந்த சந்தர்ப்பத்தில் இந்த லம்பாஃபை பாவிப்போம். சரி, அப்போ இறந்த கால தொடர் என்று சொல்லி சொன்னான். ஆகவே நீங்கள் முந்தி ஏதாவது தொடர்ச்சியாக செய்த செயலை சொல்கிறதுக்கு நாங்கள் இந்த அம்பாஃபை என்று சொல்ல பாவிப்போம். சரி, அப்போ நீங்கள் பள்ளிக்கூடத்துக்கு தொடர்ச்சியாக போய்கொண்டிருந்த நீங்கள், அல்லது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நீங்கள் கோயிலுக்கு போய்கொண்டிருந்த நீங்கள், ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போய்கொண்டிருந்த நீங்கள். சரியா, அப்படி நீங்கள் தொடர்ச்சியாக செய்த செயலை செய்கிறதுக்கு. சரி, அப்போ நீங்கள் பள்ளிக்கூடத்தால் ஒவ்வொரு நாளும் பிறகு விளையாடுற நீங்கள். சரி, அப்போ அது தொடர்ச்சியாக நடந்தது. இப்போ பரிசுக்கு தான் பிறகு அது எல்லாத்தையும் விட்டுட்டியல். முந்தி ஊரில் இருக்க தொடர்ச்சியாக செய்து கொண்டிருந்த செயலை சொல்கிறதுக்கு, அதாவது முடிந்த செயலை சொல்கிறதுக்கு நாங்கள் இந்த இறந்த கால தொடரை பயன்படுத்துவோம். இது முதலாவது. சரி, அப்போ அதாவது தொடர்ச்சியாக நடந்த செயலை சொல்கிறதுக்கு. அடுத்ததாக நாங்கள் விவரிக்கிறதுக்கு அதாவது முடிந்த செயலை விவரிக்கிறதுக்கு நாங்கள் இந்த அம்பாஃபையை பயன்படுத்துவோம். உதாரணமாக, வெயிலாக இருந்தது, குளிராக இருந்தது, 7 மணியாக இருந்தது. சரி, அப்படி சொல்கிறோம். அல்லது பெரிதாக இருந்தது, சிறிதாக இருந்தது, அப்படியெல்லாம் சொல்கிறோம், விவரிக்கிறோம். சரியா, வீடு சுத்தமாக இருந்தது என்று சொல்கிறோம். சரி, அப்போ இதுகளெல்லாம் விவரிக்கிறோம். சரி, அப்போ அந்த விவரிக்கிறதுக்கு முடிந்த செயலை விவரிக்கிறதுக்கு நாங்கள் இந்த அம்பாஃபையை பயன்படுத்துவோம். சரி, அப்போ இது ரெண்டாவது. பிறகு நாங்கள் ஏதாவது ஒரு செயல் நடந்து கொண்டிருந்ததை சொல்கிறதுக்கு பாய்ப்போம். சரி, அப்போ நீங்கள் உதாரணமாக நான் சொல்கிறேன், அவன் வந்து கொண்டிருந்தான் என்று சொல்கிறேன், நான் பேசிக்கொண்டிருந்தேன் என்று சொல்கிறேன். சரி, நான் கதைத்து கொண்டிருந்தேன் அப்படி சொல்கிறோம். அதாவது ஒரு செயல் தொடர்ச்சியாக நடந்த செயலை சொல்கிறதுக்கு, அதாவது நீங்கள் காணைக்கையோ அல்லது சொல்லேக்கையோ அந்த செயல் நடந்து கொண்டிருந்ததை சொல்கிறதுக்கு இந்த அம்பாஃபையை நாங்கள் பயன்படுத்துவோம். சரி, ரைட். அப்போ நான் ஏத்திர ஒன்றாந்து படிக்க கடைசியாக சொன்னான் ஜெத்தே ஒன்றாந்து என்று சொல்லி, சரி, வந்து கொண்டிருந்தேன், போய்கொண்டிருந்தேன், மழை பெய்து கொண்டிருந்தது, அப்படியெல்லாம் சொல்கிறதுக்கு நாங்கள் எத்தனை ஒன்றாந்து படிக்க கடைசியாக சொன்னான். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அதைத்தான் நாங்கள் இப்போ அம்பாஃபை காலத்தில் எழுத போகிறோம். சரி, ரைட். அப்போ அம்பாஃபை இந்த 3 இதுக்கும் நாங்கள் பொதுவாக பாவிக்கிறோம். அப்போ நான் திருப்பி சொல்கிறேன், வலிமையாக நடந்த செயலை சொல்கிறதுக்கு பாவிப்போம், அல்லது இறந்த காலத்தில் விவரிக்கிறதுக்கு நாங்கள் பாவிப்போம், அல்லது ஒரு செயல் நடந்து கொண்டிருந்ததை சொல்கிறதுக்கு நாங்கள் பாவிப்போம் இந்த அம்பாஃபை என்ற காலத்தை. சரி, அப்போ இந்த அம்பாஃபை என்ற காலம் எப்படி உருமாற்றுறதுன்னு சொல்லி பார்ப்போம்.
சரி, எப்படி உருமாற்றுவதுன்னு சொல்லி. அப்போ இதில் வந்து நீங்கள் அம்பாஃபே என்ற காலத்தை வந்து நாங்கள் எப்படி உருமாற்றுவதுன்னு பார்ப்போம். முதல்ல நாங்கள் வந்து டெர்மினேஷன் பார்ப்போம். சரி, அதாவது வந்து முடிவு அம்பாஃபேல வந்து முடிவு எப்படி எழுதுறேன்னு சொல்லி பார்ப்போம். அப்போ ஷுக்கு வந்து ஐஎஸ், டியூக்கு வந்து ஐஎஸ், இல்லுக்கு ஐத்தே, எல்லுக்கு ஐத்தே, சரியா, ஓவுக்கு ஐத்தே, நூக்கு இஓஎன்எஸ், வூக்கு வந்து இஎசெட், இல்லுக்கும் எல் ஓ ப்ளூரியல் பன்மையில் AIENT, AIENT. அப்போ இதை வந்து நீங்கள் பாடமாக்க வேணும். சரியா, அப்போ ஐஎஸ், ஐஎஸ், ஐத்தே, ஐத்தே, சரியா, இஓஎன்எஸ், இஎசெட், AIENT என்று சொல்லி நீங்கள் பாடமாக்க வேணும். சரியா, இது வந்து டெர்மினேஷன். இனி அம்பாஃபேண்ட ரதிகால் எப்படி எடுக்கிறேன்னு சொல்லி பார்ப்போம். சரி, அம்பாஃபேண்ட ரதிகால் எப்படி எடுக்கிறேன்னு சொன்னால், நீங்கள் ஒரு வினைச்சொல்ல நிகழ்காலத்தில் நூவுக்கு உருமாற்ற வேணும். சரி, ஒரு வினைச்சொல்ல நிகழ்காலத்தில் நூவுக்கு உருமாற்றுவியல். அப்போ உருமாற்றி அதில் ஓஎன்எஸை நீக்க வேணும். சரி, ஓஎன்எஸை நீக்கினால் மிச்சம் இருக்கிறது வந்து அம்பாஃபேண்ட ரதிகாலாக வரும். சரி, அப்போ உதாரணம் பார்ப்போம். சரி, இப்போ பார்லே என்ற வினைச்சொல்ல பார்ப்போம். சரி, அப்போ பார்லே என்ற வினைச்சொல்லு இதை வந்து நாங்கள் நூக்கு நிகழ்காலத்தில் உருமாற்றினோம்டா என்னென்று வரும், நூ பார்லோம் என்று சொல்லி வரும். சரியா, நூ பார்லோம் என்று சொல்லி வரும். அதில் ஓஎன்எஸை எடுத்து விட்டோம் என்றால் மிச்சம் இருக்கிறது தான் அம்பாஃபேண்ட ரதிகால். அப்போ இதோட நீங்கள் வந்து நாங்கள் முதல் பார்த்து டெர்மினேஷன் எழுதினீங்கள் என்றால் சரி. சரி, அப்போ இதில் வந்து அவ்வளோ பெரிய வித்தியாசம் இல்லை. அப்போ பாருங்கள், ரெண்டாவது குரூப்பில் வந்து சரியா நாங்கள் ஃபினிர் என்ற வினைச்சொல்ல நாங்கள் உருமாற்றுவோம். நூவுக்கு நாங்கள் நிகழ்காலத்தில் உருமாற்றினோம் என்றால் என்னென்று வரும், ஃபினிஷோன். சரி, ஃபினிஷோன் என்று சொல்லி வரும். அப்போ அதில் வந்து நாங்கள் என்ன செய்ய போகிறோம், ஓஎன்எஸை நீக்குவோம். அப்போ மிச்சம் இருக்கிறது தான் ரதிகாலாக வரப்போஸ். சரி, இதே மாதிரி தான் த்ரோசியம் குரூப்லேயும் வந்து நீங்கள் செய்ய வேணும். அப்போ நூவுக்கு நிகழ்காலத்தில் உருமாற்றி ஓஎன்எஸை நீக்கினால் மிச்சம் வர்றது, அப்போ அது வந்து ரதிகாலாக வரும், அம்பாஃபேண்ட ரதிகாலாக. சரி, ஆகவே அதுதான் உங்களுக்கு வந்து கட்டாயம் வந்து இந்த உருமாற்றங்கள் வந்து அதாவது கான்ஜுகேஷன் தெரிஞ்சாதான் வடிவாக நீங்கள் வந்து கதைக்கலாம். ரைட், அப்போ நான் இப்போ என்ன செய்ய போகிறேன், பார்லே என்ற வினைச்சொல்ல எடுத்து நாங்கள் உருமாற்றுவோம். சரியா, அப்போ பார்லே என்ற வினைச்சொல்ல உருமாற்றினோம் என்றால் அப்போ உங்களுக்கு தெரியும், ரதிகால் தெரியும், டெர்மினேஷன் தெரியும். சரியா, உருமாற்றுவோம். எங்கே எழுதுவோம்? சரி, அப்போ என்னென்னு சொல்வியல், je parlais என்னென்று வரும், je parlais. அப்போ பார்லன்றது வந்து ரதிகால், அப்புறம் அங்கால ஐஎஸ்ன்றது வந்து டெர்மினேஷன். சரி, அப்போ je parlais, tu parlais, il parlait, elle parlait, on parlait, nous parlions, nous parlions, vous parliez, vous parliez, il parlait, elle parlait, il parlait, elle parlait. சரி, அப்போ இதில் பாருங்க வந்து je parlais என்று சொல்லி சொல்கிறேன். இதுக்கு அர்த்தம் வந்து நான் கதைத்து கொண்டிருந்தேன், நான் பேசிக்கொண்டிருந்தேன் என்று சொல்லி சொல்கிறேன். சரி, அப்போ நாங்கள் மற்ற காலத்தோடு நாங்கள் ஒப்பிட்டோம் என்றால் பாருங்கோ, முதல் படித்த நாங்கள் je parleன்னு சொல்லி படித்த நாங்கள், je parleண்டா நான் பேசுகிறேன், கதைக்கிறேன் என்று சொல்லி படித்த நாங்கள். பிறகு பார்த்த நாங்கள் இறந்த காலத்தில் je parlais என்று சொல்லி படித்த நாங்கள். je parlais என்று சொன்னால் நான் கதைத்தேன், பேசினேன் என்று சொல்லி பார்த்த நாங்கள். அப்போ இதில் வந்து என்ன அர்த்தம், je parlais என்று சொன்னால் நான் பேசி கொண்டிருந்தேன், கதைத்து கொண்டிருந்தேன். சரி, அப்போ je parlais நான் கதைத்து கொண்டிருந்தேன், tu parlais நீ கதைத்து கொண்டிருந்தாய், il parlait அவன் கதைத்து கொண்டிருந்தான், elle parlait அவள் கதைத்து கொண்டிருந்தாள், on parlait சரி நாங்கள்
கதைத்து கொண்டிருந்தோம் அல்லது நாம் கதைத்து கொண்டிருந்தோம். nous parlions நாங்கள் கதைத்து கொண்டிருந்தோம். vous parliez நீங்கள் கதைத்து கொண்டிருந்தீர்கள். ils parlaient அவர்கள் கதைத்து கொண்டிருந்தார்கள். அதே மாதிரி elle parlait அவர்கள் அதாவது பெண்கள் கதைத்து கொண்டிருந்தார்கள் என்று வருது. சரியா? அப்போ இப்படி நீங்கள் உருமாற்றம் செய்வீர்கள். நீங்கள் முயற்சி செய்து பாருங்கோ மற்ற வினைச்சொற்களோட. சரியா? நாங்கள் அடுத்த வகுப்பில் மற்ற வினைச்சொற்களையும் எப்படி உருமாற்றுறதுன்னு சொல்லி பார்ப்போம். சரியா? அப்போ நீங்கள் 2ஆம் கூட்டம் 3ஆம் கூட்ட வினைச்சொற்களுக்கு நீங்கள் இந்த அம்பாஃபையை கொஞ்சம் செய்து பாருங்கோ. நாங்கள் மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம். இந்த பாடம் பற்றிய உங்களுடைய எண்ணங்களையும் கருத்துக்களையும் கொமெண்ட்ஸில் பதிவிடுங்கள். பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்கள் பிரகலாதன். Au revoir, à la prochaine.